சப்ஜெக்ட் என்ன வேணா இருக்கட்டும், சப்ஜெக்ட் எப்படி வேணா இருக்கட்டும், பட் பில்டிங் தட் குவாலிட்டி. ஸோ சிலபஸே வந்து தேசே மேம் எங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், காசஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன் இப்படிலாம் கொடுத்துருக்கோம். ஆனால் கேள்வி வந்து வேற மாதிரி கேட்குது. அமெரிக்காவில் வந்து பாண்டு சேல் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி இந்தியாவில் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. 3 monthsல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எழுத போறோம்னா புதுசாக எதையும் முதல்ல படிக்காம, இதுவரையிலையும் நம்மள்ட்ட பேசாத ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கு படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 2வது கஷ்டமான எக்ஸாம் தான். The second most toughest examination in the entire world. So how does an aspirant get trained to build that skill? In fact, UPSC உடைய ஒரு அப்ரிவேஷனே சர்காஸ்டிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, it is unpredictable civil service. இப்போ ஒரு கேள்வி என்விரான்மெண்ட்ல கேட்டாங்க, நீங்கள் வந்து வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா எரும மாட்டு மேலே ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை என்னன்னு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. லக்ஷ்மிகாந்த் ரொம்ப ஹெவி இல்லையா சார்? வந்து கேட்குறாங்க சார் லக்ஷ்மிகாந்தில் நோட்ஸ் எடுக்கணுமா? அதுவே நோட்ஸ் தான், அதுக்கு எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறேன்? Hi aspirants, next episode UPSC and beyond, and this is season 2. This episode is very special enakku personally, ena vande for the first time we are doing a round table discussion with all of our faculties. Today's episode is going to focus on rendu mukkiyamaana vishayam. One 2026 prelims, and then the second half 2027 prelims ku attempt kudukka pora fresh start pandra UPSC aspirants. மோர் அ கேண்டிட் கான்வர்சேஷன். இன்னைக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஆஸ்பிரண்ட்ஸ், எப்படி ஆரம்பிக்கணும், வர ப்ராப்ளம்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில், சப்ஜெக்ட் வைஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி எக்ஸாம் ஹாலில் இருக்கிறது. we are going to discuss a lot about it. So I would like to formally introduce நம்மளோட faculties, our own இளஞ்செழியன் sir, who has been always the pillar for our Varanda IAS, and we have our Idris sir today, and Nisha for our economics faculty, and Gargi sir for history, and we have Ashik to give perspective on current affairs. I want to start this conversation with ஒரு open question sir. இத்தனை இயர்ஸில் வேர் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிலிம்ஸில், ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக எக்ஸாம் பேட்டர்ன் மாறிட்டு இருக்கு, slowly changing, and this year lot of discussions on UPSC is trying to reform again. கொஞ்ச நாளில் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆனோடனே எல்லாருமே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் யூபிஎஸ்சி சேர்மேன் அந்த இன்டர்வியூவில் ஒரு கெஸ் கொடுத்தாரு, இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க அதே டைமில் we are also seeing our aspirants are changing. ஆஸ்பிரண்ட்ஸோட எக்ஸ்போஷர் சேஞ்ச் ஆகிருக்கு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 இயர்ஸ் இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட exposure, preparations have changed. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட preparations have changed. How do you see it from the students' perspectiveல எப்படி மாறி இருக்காங்க நீங்க பாக்குறீங்க சார்? So செழியன் சார், we can start with you. See, change UPSC மட்டும் இல்லை, உலகத்தில் ரொம்ப நிரந்தரமானது என்ன அப்படின்னா சேஞ்ச் தான். What that does not change in the world is change itself, right? So UPSC is no exception to it. இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சியோடைய ஒரு அப்ரிவேஷனே சர்காஸ்டிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட் இஸ் அன்பிரிடிக்டபிள் சிவில் சர்வீஸ் கமிஷன். ஸோ இட் இஸ் வெரி நார்மல் தட் இட் வில் பி கோயிங் ஃபார் அ சேஞ்ச். அப்போ எனி ஆஸ்பிரண்ட் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் ஷுட் ஆல்சோ எவால்வ், ஷுட் ஆல்சோ சேஞ்ச். ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ பேட்டர்ன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நான் படிக்கும்போது எந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் எந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் பெருசாலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று உறுதி, யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டுமே இல்லை, எந்த எக்ஸாமினேஷன் எடுத்தீங்க அப்படின்னீங்கனாலும் there is something called as a guiding light. Whatever is the changing environment, whatever is the changing pattern, but guiding light நான் சிலபஸ் பேஸ் பண்ணி என்னுடைய ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா I'll be very very safe. So whatever it is the case, whatever is the scenario, worst case scenario, ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா சிலபஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், சிலபஸோடைய புரிதல் ரொம்ப முக்கியம். சிலபஸ் ஓரளவு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டீகோட் பண்ணணும், சிலபஸை டீகோட் பண்ணணும். தென் யூ கோ ஃபார் த ரைட் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டூ யுவர் பேசிக்ஸ். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் எனி ப்ரிப்பரேஷன் இன்க்ளூடிங் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஷுட் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சிலபஸ், ரைட்? அப்போ பெரிய பிரச்சனைகள் வரதில்லை. பட் சிலபஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு ஓவர் ஆர்ட் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை யூபிஎஸ்சி இஸ் ஸ்டில் ட்ரைங் டு கிவ்
clarity for the aspirants prelims perspective la solra because we are nearing 2026 oda prelims. ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், சுலபமான எக்ஸாம் கிடையாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே 2வது கஷ்டமான எக்ஸாம் தான். த செகண்ட் மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் தி என்டையர் வேர்ல்டு, ஃபர்கெட் அபவுட் இந்தியா, ரைட்? ஆனால் இந்த எக்ஸாமில் நான் ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட், மெயின்ஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. காரணம் அகெயின் த ரீசன் இஸ் சிலபஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ வரி. மை சிலபஸ் இஸ் அ டீட்டெயில்டு சிலபஸ், டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் எல்லாமே இட் இஸ் கிவன் இன் அ டீட்டெயில்டு ஃபேஷன். பட் ப்ரிலிம்ஸ், வை ப்ரிலிம்ஸ் இஸ் பிகமிங் டிஃபிகல்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் மோர் லைக் அன் இண்டிகேட்டிவ் சிலபஸ், ரைட்? இப்போ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸே கொடுத்துருப்பாங்க, இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜாகிரஃபி, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பான், ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னீங்கன்னா ஜாகிரஃபி இல்லையா, அதுதான் இண்டிகேட்டிவ் சிலபஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஐ டூ அக்ரி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இண்டிகேட்டிவ் சிலபஸ். பட் ஐ வில் நாட் அக்ரி டு திஸ் ஃபேக்ட் இஃப் யூ சே தட் எனி கொஸ்டின் கேன் பி ஆஸ்ட் ஃப்ரம் த ஸ்கை. தட் ஐ வில் நாட் அக்ரி. ஏன்னா ஒரு 7 ஏரியாவை தாண்டி இந்த கொஸ்டின்ஸ் போகாது. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 7 இடத்தை தாண்டி கொஸ்டின்ஸ் கிடையாது இல்லையா? அப்போது ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டாண்ட், the horizon of my preparation, the so-called hidden syllabus is very, very high. But I should also understand this fact. This is a relative examination. So, aspirants மாறலாம், டைம் மாறலாம், யூபிஎஸ்சி கூட பேட்டர்ன் மாற்றணும்னு யோசிக்கலாம். பட் இஃப் யூபிஎஸ்சி இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டா அது மாற போகிறது கிடையாது. இல்லை, அதுவுமே மாறும் இல்லையா? 2011 மாறுச்சு. ஸ்டாட்டிக்கு, ஆனால் மாறவே மாறாதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் மாறணும், அது அவங்க மாற்றும் போது அது மாறும். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே என்ன தான் மாற்றினாலும், இப்போ எத்திக்ஸோடைய காம்பனண்ட்டு தனி பேப்பராகவே இப்போ கொண்டு வந்திருக்காங்க மெயின்ஸில் பொறுத்தவரையிலையும். பட் முதல்லயே பார்த்தீங்கன்னா அதோடைய காம்பனண்ட் கொஸ்டின்ஸாக வந்துட்டு தான் இருக்கும். தட் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் ஈவன் பிஃபோர். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ ஒரு புது ட்ரெண்ட் இருக்குது, இந்த பீப்புள் ஆர் ஆல்சோ நியூ, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நியூ, தட் தாட் ப்ராசஸ் இஸ் நியூ. அப்போது அது எப்படி இருக்கும், இப்போ அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் அடாப்டேஷன் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நீங்கள் வருஷம் ஆஸ் இட் வாஸ் டோல்டு பை செலியன் சார், இது சேஞ்சு கான்ஸ்டன்ட், அதில் மாற்றம் இல்லை. அந்த சேஞ்சும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எவ்ரி இயர், ஒவ்வொரு இயருக்குமே கொஸ்டின் பேட்டர்ன்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு மைல்டு வேரியேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வெரி ரேர்லி வி ஹேப்பன் டு சி லைக் 2023 ஆல் ஆஃப் அ சடன் லைக் இந்த ஆப்ஷன்ஸில் ரொம்ப ஒரு வேரியேஷன் வந்தது. இல்லைனாலும் வேரியேஷன் எப்பயுமே இருக்குது. எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே ஏதாவது ஒரு வேரியேஷன் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அதை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணோம்னா தட் இஸ் த கீ ஃபார் த கம்மிங் இயர்ஸ். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ சிலபஸை பொறுத்தவரையிலையும் சிலபஸ் வேஸ்ட்டாக இருக்கலாம், பட் சிலபஸ் ஸ்பெசிஃபை ஆகிருக்கு. அது ஸ்பெசிஃபை ஆகலைன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதை சேஞ்ச் பண்ணால், என்னுடைய இது தே மே பிரிங் எனிதிங் எல்ஸ் ஆல்சோ, என்னுடைய ஒரு அபிப்பிராயம், அப்படியே அவங்க சேஞ்ச் பண்ணால் கூட அதில் இருக்கிறத ஒன்றுமே அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் மோர். வாட் இஸ் பிரீஃப் தே ஆர் கோயிங் டு என்லார்ஜ் இட். புதுசாக ஆட் பண்ண எதுவும் இல்லை, இட் இஸ் ஆல்ரெடி அவ்வளோ. அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. That is what I feel about this one. So, geography sir சொல்லும்போது, எஸ், நம்மளோட லாஸ்ட் பாட்காஸ்ட்லையும் சார் சொல்லும்போது, ஈவன் தோ யூ டெல் த சிலபஸ் as this, it is again circling back to 11th and 12th ஓட புக்கோட தீம்ஸ் தான். ஸோ தேர் இஸ் சம் ஒரு லுக்கப் இருக்கு. இங்கிருந்து இது சிலபஸ் அப்படின்னா இதோட லுக்கப் இஸ் தேர் இன் த ஸ்கூல் என்சிஆர்டி. ஸோ அங்கிருந்துன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. இஸ் இட் த சேம் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ? நம்ம முதல்ல யூபிஎஸ்சியோட பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸாம் அது தெரிஞ்சால் தான் நம்ம த சேஞ்சிங் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வாட் இஸ் த பேசிக் பர்பஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்? தே ஆர் ரெக்ரூட்டிங் நாட் ஜஸ்ட் மியர் இண்டிவிஜுவல்ஸ். They are actually in the toto, they are recruiting someone who has an officer within himself or herself, which can be brought out. So the entire process is that, bringing an aspirant, understanding the aspirant that the officer can be seen from within. So that's a basic essence of the exam. அப்போ அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு தன்னை உணரணும் அப்படின்னா அப்சர்வேஷன் முக்கியம். ஸோ உங்கள் சிலபஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை கேள்வி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வாழ்கிற இடத்த சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அந்த மாறுதல் தெரிஞ்சிருக்கா. இப்போ நேனோ டெக்னாலஜின்னு ஒரு வார்த்தை அதில் கொடுக்குறோன்னா, நேனோ டெக்னாலஜி பற்றி ஒரு விஷயம் நடந்தால் உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா, அந்த சேஞ்சை நீங்கள் உணர்ந்தால் அந்த மாதிரி கேண்டிடேட் என்கிட்ட வா. சேஞ்சை உணராதவன் வராது. அதுதான் உன்னோட ஃபண்டமெண்டல் பேசிக். ஸோ இப்போ ரெண்டு ஆஸ்பெக்டாக பார்க்குறோம். ஒன் இஸ் அபவுட் த டெக்னிக்கல் பார்ட்.
இப்போ சிலபஸ் இந்த டேர்ம் இருக்குது, இந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் சொல்கிறது இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி அதர் சைட், ட்ரைங் டு பில்ட் த குவாலிட்டி. சப்ஜெக்ட் என்ன வேணா இருக்கட்டும், சப்ஜெக்ட் எப்படி வேணா இருக்கட்டும், பட் பில்டிங் தட் குவாலிட்டி. பட் இஃப் யூ கேன் எலாபரேட் அந்த குவாலிட்டி, என்னென்ன குவாலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? The candidate what he is going to do. இப்போ ஒரு 21 வயசுல ஒரு கேண்டிடேட் உள்ள வராங்கன்னா நெக்ஸ்ட் 39 years they are going to be a policy maker or somewhere they are going to run the system. Okay, so they are having certain challenges, they are having certain resources which are limited. அதுக்குள்ள தான் அவங்க ஆப்ரேட் பண்ணணும். அப்போ எனக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அவங்க கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் த எக்ஸாம்லேயே பாருங்களேன், உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் நிறைய இருக்கும், ரிசோர்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு சிலபஸ்ன்ற இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம கொலோக்கியலாக சொல்கிறது எது வேணாலும் கேட்கலாம். ஸோ எனிதிங் பிலோ த ஸ்கை கேன் பி ஆஸ்ட். அப்படின்னா ஏன் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க? பிகாஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சிஸ்டம். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அடுத்த லெவலில் ஈஸியாக பயணிக்க முடியும். இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுக்குறாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நோ ஸ்பெஷல் நாலேஜ் இஸ் ரிக்வயர்டு. அவங்க எதுக்குமே ஸ்பெஷல் நாலேஜ் கேட்டதே கிடையாது. ஆப்ஷன் மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹானர்ஸ் லெவலில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க 12th ஸ்டாண்டர்டும் சொல்லலை, அவங்க அதுக்கு மேலேனும் சொல்லலை, ஜஸ்ட் நாட் அ ஸ்பெஷல் நாலேஜ், அவ்வளோதான். ஒரு ஜெனரிக் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஜெனரிக் அவேர்னஸ் வேணும்னா எனக்கு எல்லாத்த பற்றியும் தெரியணும், ஆனால் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சால் கூட போதும். சார் சொன்னதுடைய ஒரு கண்டினியூவேஷன் என்விரான்மெண்ட்டுடைய சிலபஸ் அப்படி தான் சார் இருக்கும். என்விரான்மெண்ட்டோட சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தட் டு நாட் ரெக்வயர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் எழுதியிருக்கும், ரொம்ப ரொம்ப கிளியராக போட்டிருப்பான், தட் டு நாட் ரெக்வயர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். சார் சொன்ன பாயிண்ட் அது. சார் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார், ஜென்ரல் ஸ்டடீஸ், சப்ஜெக்டே ஜென்ரல், டோன்ட் பிகம் அ ஸ்பெஷலிஸ்ட். இல்லையா? நான் சர்காஸ்டிக்காக சொல்லுவேன், ஸ்பெஷலிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ண மாட்டீங்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க எங்களை மாதிரி, இல்லையா? ஸோ டு நாட் பிகம் அ ஸ்பெஷலிஸ்ட், பிகம் அ ஜெனரலிஸ்ட், கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன், கெட் இன்சைட். ஜஸ்ட் டு ஆட் சர்ஸ் பாயிண்ட். ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்தாலே தெரியும். இப்போ ஒரு கேள்வி என்விரான்மெண்ட்டில் கேட்டாங்க, நீங்கள் வந்து வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா எரும மாட்டு மேலே ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை என்னன்னு பார்த்துருக்கீங்களான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா அந்த பறவை ஐயோ இது வந்து ஹெரன் ஆர் சம்திங் எல்ஸ், லிஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸ் எடுத்துருவாங்க லிஸ்ட்டு. அவங்க அந்த மாதிரி ஒரு பர்பஸ்குள்ளே போகல. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெதர் யூ ஆர் அட்டென்டிவ் ஆர் நாட். ஸோ ஜென்ரலாக அவங்க பேக் யார்ட் போகிறீங்க, பார்ட் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட், எதை பார்த்தாலும் ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும். No, it's not only observation again. It is called as POM, presence of mind. How much you are able to observe things and how much you're able to put it out. See, as Sir said, as Shalian Sir said, it is not about you becoming a specialist. They are not here to get PhDs, right? They are here to become officers. So they need to have knowledge in such a way that, or they need to understand the concepts in such a way that, they are able to clear the exam. அது விட அதுக்குள்ள திருப்பி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேனாக்கா obviously they lose the purpose as a whole. You understand? So for many candidates, when they prepare, what happens is that I've seen that in them, because I handle economy, right? And economy is kind of a new subject for a lot of people. And they like, it's very difficult, I'm not able to study properly, எனக்கு பேசிக்ஸ் படிச்சா கூட எனக்கு மண்டையில் ஏறல. அவன் ஏன் அந்த தப்பு பண்றேன்னா, அவனுக்கு வந்து the student is not able to understand in a simplified manner. The books they follow, the kind of notes they follow from whatever websites, what they get, they try to mug it up. So syllabusே வந்து they say, ma'am, எங்களுக்கு வந்து for example inflation, types of inflation, causes and reasons for inflation இப்படிலாம் கொடுத்துருக்கோம். ஆனா கேள்வி வந்து வேற மாதிரி கேட்குது. They fail to understand that each topics are highly interrelated. When you're telling this, I am just throwing this point maybe for the discussion. All in the syllabus இருக்கட்டும், books இருக்கட்டும், it is talking about more technical, theoretical explanations and definitions. But UPSC is asking applications, probably. இல்லை இப்போ பாலிட்டியில் டு கண்டினியூ வித் வாட் மிஸ்டர் ஷா சார், இப்போ பாலிட்டி எடுத்துக்கோங்க. ஆர்டிக்கல் தெரியும், ஒருத்தர் ஃபுல்லாக வந்து பேராக்டியே மக்கடிச்சிருக்கிறாங்க, என் லட்சுமிகாந்த் புக்கை கூட ஃபுல்லாக ஒருத்தர் மக்கடிச்சிருக்காங்கன்னு. அது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆகாது. அது மட்டுமே போதாது, அதுவும் உங்களுக்கு நாலேஜ் அவ்வளோதான். பட் அதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்? இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, வாட் இஸ் த அனாலிசிஸ் வி ஆர் டேக்கிங் வித் வாட் வி ஹவ் ரெட்? நாலேஜ் மேலே நம்ம போடுற அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு நாலேஜ் இருக்குதுன்னா அது ஒரு அவ்வளோதான், அது ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான். அந்த ஃபேக்டை மட்டுமே கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம பார்க்க முடியும். நம்ம மெயினாக பார்க்குறதுனால அதோட இம்ப்ளிமெண்டேஷன்,
அது அது எங்கேருந்து எடுக்கணும் அதோடைய அது பேஸ்டு கொஸ்டின்ஸ் எப்படி வருது, அதுக்கு தான் பிஓக்கு பார்க்கணும். ஜென்ரலி பார்க்க போனோம்னா இந்த அடாப்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அதுதான் இப்போ டு ஃபாலோ வாட் ஷி ஹஸ் செட், இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்ஃப்ளேஷன் என்னன்னு படிக்கிறது ஈஸியாக படிச்சிடறாங்க, புக்லையும் படிச்சிடறாங்க. ஆனால் கொஸ்டினை பார்த்துட்டோம் ஒரு பயம். டு கண்டினியூ வித் வாட் ஷி ஹஸ் செட். அதே தான் இப்போ பாலிட்டிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம படிச்சிடறோம், ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா இப்போ பிரசிடென்ட்னா யார் பிரசிடென்ட்னு தெரிஞ்சிருது. இப்போ பிரசிடென்ட்டை பற்றி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் இப்போ அவர் உள்ளார போகும்போது ரீசெண்டாக ஏதாவது நடக்குது அதோட கம்பேர் பண்ணி கேட்கும் போது கொஞ்சம் குழப்பம் வருது. ஏன் குழப்பம் வருது அப்படின்னா படிச்சிருக்கிறது கவர்னர் பவர்ஸ் அதெல்லாம் மட்டும் படிச்சு வச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே அங்கே இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா படிக்கிறது ஒன்று, அது ஃபேக்ட் நாலேஜ், அது புக்கிலேருந்து நம்ம கிடைக்கலாம், அதுக்கு அப்ராப்ரியேட் புக்ஸு அது நம்ம போகணும், அது மேலே திங்கிங் போட வேண்டியது இருக்குது. அனாலிசிஸ் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். அதுதான் இங்கே எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது. ஓகே, ஸோ இப்போ அகெயின் தியரிட்டிக்கலாக சப்ஜெக்ட்ஸை படிக்கிறது தான் ரெகுலராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி பாலிட்டிக் இதே கோவர்ட் வித் லக்ஷ்மிகாந்த், என்சிஆர்டிஸ் ஃபார் இது, தெர் ஆர் multiple books for Indian economy, Ramesh Singh, Nithin. When they are studying this, they are acquiring the knowledge. First checkbox is tick. But UPSC la avanga check பண்றதே application தான் check பண்றாங்க. So how does an aspirant get trained to build that skill? UPSC brings a very beautiful amalgamation of theory and practice. Right. நீங்க அப்ளிகேஷன் சொல்றத நான் ப்ராக்டிஸ்னு வச்சுக்கிறேன் இல்லையா. அப்ளைங் யுவர் நாலேஜ், அப்ளிகேஷன் ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ், அப்ளைங் your mind somewhere, say for example you're specifically looking for the things which is happening around you. Idella value addition, correct? Appo what normally we feel, for the best of the practices my foundation should be very strong. I cannot construct a building without a foundation. My theory is more like a foundation, correct? All the so called subjects, 5 subjects now normally we call it as a pillars of preparation. This is what you call it as a theory, this is what I call it as pillars of preparation. The concepts of polity, the concepts of geography, the timeline of history, the concepts of economy, the concepts of environment, all these I call it as a theory. In the theory of basic understanding illa appadina current affairs becomes baseless, meaningless endradai vida it becomes baseless. Only if I have a strong theory knowledge, only if I have a very strong basic knowledge foundation, I can somewhere give an organic link to what all these value additions. அப்போ நீங்கள் ரெண்டுத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லிங்க் பண்ண முடியும். அப்போ வாட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, இஃப் அட் ஆல் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ எஃபெக்டிவ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ் அபவுட் திங்ஸ் கோயிங் அரவுண்ட் யூ, கரண்ட் அஃபேர்ஸை மாஸ்டர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரொம்ப ஆர்கானிக்காக லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ வெரி பியூட்டிஃபுல்லி ஸ்ட்ரக்சர்டு திங்கிங் பேட்டர்ன் நினைக்கிறீங்க அப்படின்னா யோர் த சோ கால்ட் ஃபவுண்டேஷன் பேசிக், த சோ கால்டு தியரி ஷுட் பி வெரி ஸ்ட்ராங், அதர்வைஸ் இட் வில் நாட் ஹேப்பன். சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம யூபிஎஸ்சியோடைய பிவைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2003 to 2010 அந்த டைமில் வந்து அதிகமாக ஃபேக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து ஒன்லைன் மாதிரி ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கான்செப்ட்ஸில் அதிகமாக கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2018 அப்புறமா ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட்டும் தெரியணும், அதே மாதிரி அந்த பேசிக்கும் தெரியணும், ரெண்டுமே கரண்ட் அஃபேர்ஸை இதோட லிங்க் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அமெரிக்காவில் வந்து பாண்டு சேல் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி இந்தியாவில் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்னா என்ன, எக்ஸ்டர்னல் இதனால இந்தியாவோட எக்கனாமி எப்படி இதாகுது அப்படிங்கிறத இது பண்ண ரெண்டையும் லிங்க் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம எஃபெக்டிவாக போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் நியரிங் இப்போ 2026ஓட ப்ரிலிம்ஸ்க்கு நியரிங். ஐ எம் அஸ்யூமிங் நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ் யார் பார்க்குறாங்களோ they have completed their foundation, whatever you called as core syllabus ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன் சம் ஃபார்மேட் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. வி ஆர் நியரிங் சே இன்னொரு 1-2 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு. நவ் அவங்க அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் டாக்ஸ் அபவுட் ரிவிஷன், அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் டாக்ஸ் அபவுட் மார்க் இன்டர்வியூ. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை பண்ணணும்னு சொல்கிறது வேற, இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வேற. நவ் லெட் மீ அஸ்யூம் தட் நம்ம ஆஸ்பிரன்ஸ்லாம் ப்ரிப்பரேஷன் அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நவ் தே நீட் டு ஸ்டார்ட் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். அப்படின்னா உங்களோட ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ஸில் இஃப் யூ கேன் டெல் 2-3 பாயிண்ட்ஸ் அபவுட் பாலிட்டிக்கு இதை மட்டும் பண்ணிட்டு போ, தட் வில் பி கரெக்ட் அப்படின்னா to start from you, sir, what would it be? பாலிட்டிக்கு இப்போ 2026 எழுத போகிறேன், இப்போ another 2-3 monthsல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன்னா புதுசாக எதையும் முதல்ல படிக்காமல் இருக்கும். படித்ததுக்கு ஒழுங்காக வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணும்.
புதுசாக எதையுமே ஒரு புது புக்கோ புது நோட்ஸோ இந்த ஏதாவது இந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ட்ரெண்டு. அதில் ஒரு ஜாயின் பண்ணிக்கணும், அதில் அந்த நோட்ஸ் இந்த நோட்ஸ் அக்யூமுலேஷன். லாஸ்ட் டைம் தான் அந்த 365 இது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நோட்ஸ் வந்து வரும். ரொம்ப இஷ்டத்துக்கு வரும் அது. இப்போ ரொம்ப இஷ்டத்துக்கு வருது. அந்த அதில் இதுவரையிலையும் நம்மள்ட்ட பேசாத ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கு படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்கணும். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு படித்தது என்னவோ அதில் முதல்ல நம்ம திருப்தி அடையணும். அதை ரிவைஸ் பண்ணணும். பிஐக்யூஸ் முடிஞ்சால் ஒரு ரிவைஸ் பண்ணணும். நம்ம நேரோ டவுன் பண்ணிட்டதை எதுவோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணணும் நம்ம ப்ரிப்பரேஷனை. இதை ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னம்னாலே இது கான்ஃபிடென்ட்டாக போகலாம். இது இல்லாமல் அது வருது இது வருது, மார்க் அதே தான், சேம் திங். இப்போ மார்க் வந்து இப்போ புதுசாக போய் எங்கேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது. இது அவங்க மார்க் ஃப்ரீ பேப்பர் தர்றாங்க, இவங்க இது வரலையும் எதாவது எழுதிட்டு இருந்தோம்னா அதை ஒழுங்காக எழுதி முடிக்கணும். அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சோ அதை பார்க்கணும். மார்க் இட் செல்ஃப் இஸ் அ செப்பரேட் டாபிக் தட் வி நீட் டு டாக் லைக் ஹவு இட் இஸ்னு சொல்லி. ஏன்னா அதுலேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ இப்போ அது ஒழுங்காக பண்ணணும். இருக்கிற பண்ணினதை ரிவைஸ் பண்ணணும். இதை பண்ணணும் அப்படின்னம்னா தட் வில் அகெயின் பி அ கிரேட் ஹெல்ப். அது போதும். அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணாங்கனாலே அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃபால்ட் நம்ம அதை சொன்னாலும் சொல்லனாலும் லக்ஷ்மிகாந்த்னு ஒன்று வச்சிருக்க போகிறாங்க. இப்போ புதுசாக வேறு எதுக்கும் போகாமல் அதை ஒழுங்காக படிக்க வேண்டியதுதான். பிவைக்யூஸோட கனெக்ட் பண்ணி படிக்கணும். லக்ஷ்மிகாந்த் ரொம்ப ஹெவி இல்லையா சார்? அதுதான் நான் 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் தான் வரப்போகுது குவாலிட்டியில். நம்ம எப்பயுமே அதே தான் சொல்கிறது. அது லக்ஷ்மிகாந்த் இருக்குது, கூட பேராக்ட் வைங்க, பிவைக்யூஸ் வைங்க, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி படித்தா லக்ஷ்மிகாந்தில் எவ்வளோ எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுன்னு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மிகாந்த் வந்து நிச்சயமா இப்பயும் சொல்றேன், ஐ ஹாவ் அ நோஷன் அவுட் சைட் லைக் தட் ஈவன் ஐ ஹாவ் ஈவன் செட் இட் பிஃபோர் ஆல்சோ. ஐ எம் நாட் ஆன்டி லக்ஷ்மிகாந்த். என்னை பொறுத்தவரையிலையும் லக்ஷ்மிகாந்த் வந்து அது ஒரு நல்ல கைடு, பாலிட்டிக்காக அருமையான கைடு, அதில் யாரும் மறுக்கலாம் முடியாது. ஆனால் பட் அட் த சேம் டைம் ஒரு 60 to 70% ஆஃப் த புக் நீடட் எக்ஸாமுக்கு. மீதி உண்மையிலே தேவையில்லை. அது எது நீடட் எது. இப்போ லக்ஷ்மிகாந்தோட பிகஸ்ட் ப்ராப்ளம் என்ன எடுக்கிறாங்க பாலிட்டிங்கிறனால குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா பாலிட்டிக்கு அந்த லக்ஷ்மிகாந்த் மாதிரி வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி ஒரு சிங்கிள் புக்னு சொல்ல முடியாது. இது என்ன ஆயிருது, இதை எடுக்கும் போதே ஒரு கலர் ரேடியம் ஹைலைட்டரை வச்சுட்டு படிச்சுட்டு எதை அண்டர்லைன் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னே தெரியறதில்ல. எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி ஆக மொத்தம் கடைசியாக வந்து நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க, சார் லக்ஷ்மிகாந்தில் நோட்ஸ் எடுக்கணுமா? அதுவே நோட்ஸ் தான், அதுக்கு எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறேன், அது எதை படிக்க வேணாம்னு முடிவு பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்க பிவைக்யூ பேராட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி படிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களே அதை எலிமினேட் பண்ணிடுவாங்க. சரி இது இம்பார்ட்டன்ட் ஏரியா, இதை படிச்சுக்கணும். லக்ஷ்மிகாந்தோட கான்செப்ட் கிளாரிட்டிக்கு யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எப்படா பண்ணணும், கரண்ட் அஃபேரை ஜாயின் பண்ணணும். ஸோ இதை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஒரு 13 கொஸ்டின் வாட் எவர் கம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாலிட்டியை பொறுத்தவரை. ஸோ பாலிட்டி ஐ வில் சே திஸ் இஸ் த கோல்டன் ரூல். லைக் ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு தீஸ் திங்ஸ். இட் வில் பி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த 15 கேள்வி வரும் 16 கேள்வி வரும். இது வந்து ஒரு பிக் மித் வாட் வி ஆக்சுவலி ஹேவ். எத்தனை கேள்வி வேணால் வரட்டும், இன்னைக்கு 5 கேள்வி கூட வரட்டும், நாளைக்கு 20 கேள்வி கூட வரட்டும். தட் இஸ் த நம்பர்ஸ் ஆர் நாட் actually important, but actually what a candidate has to observe is the pattern in which the subject question come in. ஒவ்வொரு இப்போ சார் சொன்ன மாதிரி 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 6 சப்ஜெக்ட்டுமே ஒரே மாதிரியான கேள்வி வரது கிடையாது. அப்படின்னா சார், அதாவது ஒரு கேள்வியை ஃப்ரேம் பண்ணுறோம், ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வியை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா எக்கானமிக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஹிஸ்ட்ரிக் பண்ண மாட்டாங்க, ஜியாகிரபிக் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி பாலிட்டி பண்ண மாட்டாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்க்கு தெரியாது ஆக்சுவலாக. இதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த வருஷம் ஹிஸ்ட்ரியில் 5 கேள்வி தான் இருக்குது, போன வருஷம் 25 கேள்வி பாலிட்டியில் கேட்டாங்க, இது வந்து ஒரே ஐஎஃப்எஸ் எக்ஸாம் சேர்த்து வந்துட்டதுனால என்விரான்மெண்ட் நிறைய கேட்குறாங்க, இதெல்லாம் புது உருட்டு. அதாவது ஐஎஃப்எஸ் வந்துட்டதுனால என்விரான்மெண்ட், இதுக்கு முன்னாடி என்விரான்மெண்ட் கேள்வியே கேட்டுக்காத மாதிரியும் ஐஎஃப்எஸ் இதில் சேர்த்தனால தான் அதிகமாக கேட்குற மாதிரியும் அதெல்லாம் அப்பட்டமான உருட்டு தான். ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் தே ஃபால் ஃபார். They fall for the trend of numbers of question rather than the pattern of the question. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியிலே இப்போ 20 இப்போ சார் சொன்னார் இல்லையா 2013க்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் இருக்குன்னு. இட் இஸ் கம்மிங் பேக் அகெயின் இன் எவ்ரி சப்ஜெக்ட். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் மேப் கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருச்சு, ஹிஸ்ட்ரியில் மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் வர ஆரம்பிச்சிருச்சு, ஹிஸ்ட்ரியில் நிறைய ஃபேக்சுவல்ஸ் திருப்பி வர ஆரம்பிக்குது, எக்கானமியில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. தட் இஸ் ஆக்சுவலி த லைன் ஆஃப் த லீட் விச் யூபிஎஸ்சி கிவ்ஸ். சரி, யூபிஎஸ்சியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவன் என்ன செய்ய போகிறான்னு சொல்கிறத சொல்லிட்டு தான் செய்வான். நான் அடிக்க போகிறேன் அப்படின்னா சொல்லிட்டு தான் அடிப்பான். மற்ற எக்ஸாம் மாதிரி கிடையாது, டக்குன்னுலாம் சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன்லாம் நடக்காது. இயர் பை இயர் அக்யூமுலேஷன் எக்ஸாக்ட்லி லைக் ஐ ஸ்டாண்ட் பை இட். அது உண்மையிலேயே அது ரொம்ப முக்கியமான, இதை தான் மெயினாக கவனிக்கணுங்கிறது. அது இயர் பை இயர் அவன் கொஞ்சம் சேஞ்சை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான்.
அவன் ஒரு சின்ன சின்ன டோஸ்ல மாத்திட்டே வரேன். அவன் காமிச்சிட்டு தான் இருக்கான், நம்ம நோட் பண்றோமாங்கிறதான் மேட்டர் டு பி நோட். இப்போ சிசெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டு பி கிளியர் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் டேட்டா இன்சஃபிஷியன்சின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அது ரொம்ப நாளாக கேட்காமலே இருந்தாங்க. ஈவன் மென்டல் எபிலிட்டி இருந்த காலத்தில் ரொம்ப கேட்டது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு டைம் கேட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3-4 கேள்வி தொடர்ந்து கேட்டாங்க. ஸோ அந்த 40 கேள்வி ஒரு கேள்வி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது மிஸ் பண்ணுவோம். இது ஒன்று தானே கேட்டிருக்காங்க வேணாம், ஏன்னா நம்பரில் தானே போகிறோம். ஓகே, நம்ம ஆப்டிடியூடுன்னு நான் எடுத்தாலுமே ஆப்டிடியூட்ல ப்ராபபிலிட்டி நிறைய கேட்குறாங்க. அப்போ அதை கான்சன்ட்ரேட் பண்ணு. டேட்டா இன்சஃபிஷியன் ஒரு கேள்வி தான் பார்த்தா விட்டுரு. ஆக்சுவலாக அது வந்து லீடு, நான் கேட்பேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அது மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரியில் எடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் ஜோன்ஸில் கேட்க ஆரம்பிச்சாங்க. ட்ரெடிஷ்னலாக என்ன கேட்டுட்டு இருப்பாங்கன்னா மௌரியனா அசோகா தான், அசோகா தவிர எதுவுமே கேட்க மாட்டாங்க. நவ் வாட் தே டிட், ஒரே ஒரு வருஷம் அந்த ட்ரெண்டை மாற்றுறாங்க. என்னென்னா மௌரியன் குப்தன் கேட்குறதில்ல, டிரான்சிஷனில் கேட்குறோம். ஸோ போஸ்ட் மௌரியன் போஸ்ட் குப்தன் அதில் கேட்போம். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ், ஃபவுண்டர்ஸ், லாஸ்ட் ரூலர்ஸ், கேபிட்டல்ஸ், அது மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. தென் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் கேட்கும் போது டிரான்சிஷன் ஜோனில் கேட்குறது. அப்போ இதெல்லாம் என்னால் கேட்க முடியும்னு ஒரு பாத் கொடுக்கும் போது வி நீட் டு பி கேர்ஃபுல். ஸோ அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கியூவை எடுத்துக்கணும். அப்போ நான் இந்த ஏரியாவில் கல்ச்சர் படிக்கணும். கனெக்டிங் ஆல் 3 டாட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பேரட், லக்ஷ்மிகாந்த், PYQ. நான் எப்படி லக்ஷ்மிகாந்த் ரொம்ப ஹெவின்னு சொன்னனோ, ஹிஸ்ட்ரி இஸ் ஆல்சோ அகெயின் அ வெரி வாஸ்ட் ஏரியா. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. சே ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஹிஸ்ட்ரி. என்னால் ஹிஸ்ட்ரியை டைம்லைன் படி கொண்டு போக முடியல. But the point here is, be it the Hindu, be it the Indian Express, be it the DT Down to Earth, or as you said, the Economic Times, which today I will say it as Live Mint, because அது ரொம்ப ஈஸியா இருக்கு. You have to inculcate the habit of sitting and studying without getting diverted. Deviation இல்லாம படிக்கிறது ஒரு habit. Veranda ES, where your dream becomes reality.